Hi everyone, welcome back to my channel with another grammar lesson. Today's lesson is about since. How to use since in sentences. Since என்பது ஒரு preposition-ஆ அல்லது conjunction-ஆ என்பதற்கான clarification இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ since என்பதை ப்ரிப்பொசிஷனாகவும் யூஸ் பண்ணலாம், அதே போல் கன்ஜங்ஷனாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி என்பதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சின்ஸ் என்பது ஒரு டைம் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணப்படுது. எந்த டென்சஸ்லன்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் டென்சஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இந்த டென்சஸில் சின்ஸ் என்பது ஒரு டைம் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணப்படுது. அதாவது ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த டைம் குறிப்பிடுவதற்கு சின்ஸ் என்பது ஒரு ப்ரிப்பொசிஷனாக நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் லிவ்ட் இன் திஸ் சிட்டி சின்ஸ் 2010. இந்த சிட்டியில் நான் 2010 வசித்து வருகிறேன். சின்ஸ் 2010. ஸோ அந்த ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் 2010. இதோட மீனிங் 2010 இலிருந்து. அதுக்காகத்தான் நாங்கள் சின்ஸ் என்பதை யூஸ் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட், ஹீ ஹேட் பீன் சிக் சின்ஸ் லாஸ்ட் வீக். சென்ற வாரத்திலிருந்து சுகயீனமாக இருந்தார். ஓகே, ஸோ திஸ் இஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். சின்ஸ் லாஸ்ட் வீக், சென்ற வாரத்தில் இருந்து. She has been waiting for you since morning. அவள் உங்களுக்காக காலையிலிருந்தே காத்து கொண்டு இருக்கிறாள். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். ரொம்ப நேரமாக நடக்கக்கூடிய ஒரு கண்டினியூவஸ் ஆக்ஷன். அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு என்பதை சொல்ல சின்ஸ் என்று நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் மார்னிங், காலையிலிருந்து. ஸோ நார்மலி ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆன டைமை குறிப்பிடுவதற்காக சின்ஸ் என்பதை நாங்கள் ஒரு ப்ரிப்பொசிஷனாக யூஸ் பண்ணுவது இந்த பர்ஃபெக்ட் டென்சஸில் மட்டும் தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். ஸோ இதை எங்களுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸில் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் நார்மலி நாங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஐ எம் குக்கிங் சின்ஸ் மார்னிங், which is wrong. I have been cooking since morning. This is the correct form. Present perfect continuous tense-க்கு தான் எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆன டைமை குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஸோ சின்ஸோட ஃபர்ஸ்ட் யூசேஜ் எப்போதிலிருந்து ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு என்பதை குறிப்பிட்டு ஒரு டைம் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணப்படுவது. நெக்ஸ்ட் யூஸ், சின்ஸ் என்பதை எங்களுக்கு ஒரு கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ண முடியும். அதாவது ரெண்டு சென்டென்சஸை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டாக. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டிடன்ட் கோ அவுட் சின்ஸ் இட் வாஸ் ரெய்னிங். ஐ டிடன்ட் கோ அவுட் சின்ஸ் இட் வாஸ் ரெய்னிங். நான் வெளியே போகவில்லை ஏனென்றால் மழை பெய்து கொண்டு இருந்தது. ஸோ நாங்கள் செய்த ஒரு ஆக்ஷனுக்கான ரீசனை சொல்கிறதுக்கு எங்களுக்கு சின்ஸ் என்பதை யூஸ் பண்ண முடியும். ஒரு கன்ஜங்ஷனாக ஒரு ஆக்ஷனை எதுக்காக செஞ்சீங்க என்பதை மென்ஷன் பண்ணுவதற்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த சென்டென்ஸை எங்களுக்கு இந்த மாதிரியும் சொல்லலாம் மாற்றி. எப்படி? சின்ஸ் இட் வாஸ் ரெய்னிங் ஐ டிடன்ட் கோ அவுட். சின்ஸ் இட் வாஸ் ரெய்னிங் ஐ டிடன்ட் கோ அவுட். ஸோ இந்த இரண்டு விதமாக சொன்னாலும் சேம் மீனிங். another example, since you are busy I will call you later. நீங்கள் பிஸி என்பதால் நான் பிறகு பேசுகிறேன். or else I will call you later since you are busy. Another one, she was happy since she passed the exam. Since she passed the exam she was happy. both are same. பட் இந்த இடத்துல சின்ஸ் என்பதை நாங்கள் யூஸ் பண்ணுவது ஒரு ஆக்ஷனுக்கான ரீசன் சொல்லுவதற்காக. என்ன காரணத்தால் இந்த விஷயம் நடந்துருச்சு என்று சொல்லத்தான்
சின்ஸ் என்பதை நாங்கள் யூஸ் பண்ணி அந்த ரெண்டு சென்டென்சஸையும் இணைக்கிறோம். ஸோ கன்ஜங்ஷனாகவும் சின்ஸ் யூஸ் பண்ணப்படுது. இப்போது சின்ஸோட ரெண்டு யூஸஸை நாங்கள் பார்த்தோம். அதாவது ப்ரிப்போசிஷனாக எப்படி யூஸ் பண்ணப்படுது, கன்ஜங்ஷனாக எப்படி யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த விதங்களில் நீங்களும் சென்டென்சஸை உருவாக்கி பேசி பாருங்கள். ஓகே, லெட்ஸ் மீட் வித் another short grammar lesson. Until that, take care.